விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, அடாமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வரக்கூடிய இன்ஃப்ரேம் அப்படிங்கிற மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மருந்து எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தும், இது எந்தெந்த பூச்சியை கட்டுப்படுத்தும், இதோட டெக்னிக்கல் நேம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்ஃப்ரேம் இதோட டெக்னிக்கல் நேம் வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா, பைரிஃப்ராக்சிபென்ட் வந்து 5%ம் கூடவே வந்து பார்த்தோம்னா டைஃபென்தையூரான் வந்து 25% வந்து எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குங்க. அடுத்து இது எந்தெந்த கிராப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, பேடி, காட்டன், ஆல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர் கிராப்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இது எந்தெந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, த்ரிப்ஸு, ஜாசிட்ஸு, ஏபிட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மெயினாக ஒயிட் ஃப்ளை தான் வந்து இது ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த இன்ஃப்ரேம் மருந்தில் வந்து பார்த்தோம்னா 2 கெமிக்கல் இருக்கிறதால இது வந்து டுயல் ஆக்ஷனாக வந்து வேலை செய்யுதுங்க. அதாவது இலைக்கு மேல் பக்கத்தில் உள்ள பூச்சியும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இலைக்கு அடியில் இருக்க பூச்சியுமே வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. மெயினாக வந்து இந்த வெள்ளை கொசுலாம் பார்த்தோம்னா இலைக்கு அடியில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளை கொசுக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து இதோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஏக்கராக்கு வந்து 250 ml வந்து யூஸ் பண்ணாலே போதுமானதுங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா 10 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு டேங்கு 25 ml வந்து யூஸ் பண்ணாலே போதுங்க. இந்த மருந்தை நீங்கள் அடிக்கும்போது பார்த்தோம்னா காலையில் டைமில் அடிங்க, இல்லைன்னா ஈவினிங் டைமில் அடிங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வெள்ளை கொசுலாம் வந்து பார்த்தோம்னா நல்லா வெளியே பறந்துட்டு இருக்கும். அடித்தா வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. காய்கறி பயிரில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னாலே இந்த வைரஸ் நோய் தாங்க. வெண்டையில் வந்து பார்த்தோம்னா எல்லோ மொசைக் வைரஸு, கத்திரியில் பார்த்தோம்னா வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், அந்த மாதிரி ஒவ்வொரு மிளகா ஆகட்டும், பூசணி ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், எல்லா பயிர்லையுமே வந்து இந்த வைரஸ் நோய் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை கொடுக்குறதா இருக்குங்க. இதை வந்து அதிகமாக வந்து இது பரவுறதுக்கு காரணமே வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மீடியமாக இருக்குது இந்த ஒயிட் ஃப்ளை தாங்க. ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து இந்த வைரஸ் வந்து கடத்திட்டே போகிறதால வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு செடியிலேருந்து அதுக்கு செடிக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம டிரான்ஸ்மிட் ஆகிட்டே போகுதுங்க. அதனால் இந்தமாரி எங்கேயாச்சும் ஒரு செடியில் வந்து வைரஸ் நோய் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தோம்னா நம்ம லிங்கா கெமிக்கல் கம்பெனியில் வரக்கூடிய வைரக்ஸெக்ஸ் அப்படின்ற மருந்து கூட இந்த இன்ஃப்ரேம் மருந்தை வந்து கலந்து அடிக்கும்போது பார்த்தோம்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ராசிட் அப்படிங்கிற மருந்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்பைனோட்டோரமும் டைஃபென்தையூரானும் வருங்க. அதிலே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்போம். இதுவும் வந்து அதே மாதிரி தாங்க. மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ எல்லா பயிருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா பயிரில் வரக்கூடிய வெள்ளை ஈ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த ட்ராசிட் மருந்தை பற்றி பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்க, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.